18,000 அடி உயரம் உள்ள மலையில நம்மளோட இந்தியன் ஆர்மி ஒரு போரை நடத்தியிருக்காங்க அப்படின்னா நம்புவீங்களா? அந்த போர் தான் கார்கில். இந்த கார்கில் போர்ல நம்மளோட இந்தியா வெற்றி பெற்றுச்சு. இந்த போர் ஏன் நடந்தது, இந்த போர்ல என்னென்னலாம் நடந்தது, இந்த வீடியோல ஃபுல் ஸ்டோரியா பார்க்க போறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இந்த கார்கில் போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போர் தான். 1999 தான் இந்த கார்கில் போர் நடந்தது. ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்பதான் போர் நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. 1947 இருந்தே போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப பார்த்தோம்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடா தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ் இந்தியால தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டா பிரிக்கப்படுது. இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதிக மக்கள் இடம்பெயர்றாங்க. மத வன்முறைகள் அதிகமா தூண்டப்படுது. இதனாலேயே பல மக்கள் இறந்து போறாங்க. அந்த காலகட்டங்கள்ல ரெண்டு வகையா சொல்லலாம். பிரிட்டிஷ் நேரடியா ஆட்சி செஞ்ச பகுதி, பிரிட்டிஷோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு உள்ளூர்களை ஆட்சி செய்யற மன்னராட்சின்னு சொல்லலாம். அப்படி பிரிட்டிஷோட நேரடி கட்டுப்பாட்டுல இருந்தது நம்ம மதராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம். இந்த மாதிரி பிரிட்டிஷோட கொள்கைகளை ஏத்துக்கிட்டு இருந்த மன்னராட்சி காஷ்மீர்ல நடந்தது. 1947ல இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியும் போது காஷ்மீர் பாகிஸ்தான் கூடயும் போகல, இந்தியா கூடயும் சேரல. அப்பதான் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பழங்குடியின படைகள் காஷ்மீரை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. அப்போ காஷ்மீரோட அதிபரா இருந்து பின்னாடி பிரதமரான ஹரிசிங் அவங்க தான் காஷ்மீரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவோட பிரதமரா இருந்த வாஜ்பாய் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு ஹரிசிங். இந்தியாவும் காஷ்மீருக்கு ஆதரவு கொடுத்து பின் நாட்கள்ல காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சிருப்பாங்க. இதுதான் இந்தியா பாகிஸ்தானோட முதல் போர்னே சொல்லலாம். அடுத்தடுத்து 1965 இருக்கட்டும், 1971 இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் போர்கள் நடந்தது. இந்த 1971 போர்ல தான் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பகுதியை பிரிக்கிறாங்க. அந்த பகுதி தான் பங்களாதேஷா மாறுது. இந்த 1971ல நடந்த போர்ல பாகிஸ்தான் தோற்குது. சிம்லா ஒப்பந்தம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த போருக்கு அப்புறம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவங்க நம்ம நாட்டோட பிரதமர் இந்திரா காந்தி, பாகிஸ்தான் நாட்டோட பிரதமர் சுல்பிகார் அலி பூட்டோ. இந்த ஒப்பந்தத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் போர் நடத்தி உங்களுக்குள்ள பகைமையை தீர்த்துக்க கூடாது, பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்ஓசியை நீங்க இரு நாடுகளும் மதிக்கணும். எல்ஓசி அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல். இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய லைனை இரு நாடுகளும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இரு நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள் நடக்கும்போது மூன்றாவதா ஒரு நாடை பிரச்சனையை தீர்த்து வைக்க அழைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டாலும் 80ஸ்லயா இருக்கட்டும், 90ஸ்லயா இருக்கட்டும், அங்கங்க சின்ன சின்ன தாக்குதல்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. 1998ல இரு நாடுகளுமே அணு ஆயுதங்களை சோதிக்கிறாங்க. இந்த அணு ஆயுத மோதலை தடுக்கணும், அமைதியான வழியில தீர்வு காணணும்னு சொல்லி லாகூர் பிரகடனத்திலையும் கையெழுத்து வாங்குறாங்க. ஆனா அடுத்து நடந்ததுதான் இந்த கார்கில் போர். இந்த கார்கில் போர் டைகர் மலையில இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் போர் நடந்தது. கார்கில் அப்படிங்கிறது லடாக்ல உள்ள ஒரு முக்கியமான மலைப்பகுதி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்ல எல்லை கோடுக்கு பக்கத்திலேயே இருக்கு. குளிர்காலங்கள்ல 5000 மீட்டருக்கும் மேல உயரமான சிகரங்கள்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அப்பப்ப கீழே இறங்குவாங்க. இந்த நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ படை வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய சிகரங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. அப்போ அந்த மலை பகுதிகளில் ஆடு மேய்க்கக்கூடியவங்க இங்க ஒரு சந்தேகமான நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத இந்திய ராணுவத்திட்ட சொல்றாங்க. அப்போ இந்திய ராணுவம் என்ன நினைக்குது, தீவிரவாதிகள் தான் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல டவுட் பண்றாங்க. அப்புறமா தான் தெரியுது உள்ள வந்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம்னு சொல்லி. அப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே உள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை நடத்துறாங்க. 1000 ராணுவ வீரர்களுக்கும் மேல இந்திய படையில இருந்து போறாங்க. மலையோட உச்சியில போர் நடக்குது. எதிரி படைகள் மலையோட உச்சியில இருக்கிறனால இந்திய படை வீரர்கள் கீழே இருந்து போகும்போது மலை உச்சிக்கு போறதுக்கே பல இடைஞ்சல்களை சந்திக்கிறாங்க. மலையில மேல ஏறும் போது ஆக்சிஜன் குறையுது, சுத்தி பனிப்பொழிவா இருக்கனால எதிர்த்தாப்புல யாரு இருக்காங்கிறது தெரியல. இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சுதான்
அந்த போர் வந்து நடக்குது. இந்த போர்ல ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது தான் டைகர் ஹில் போர். இந்த பகுதியை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக நம்மளோட ராணுவ வீரர்கள் இரவு நேரங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டு இந்த பகுதியை வந்து மீட்டெடுத்திருப்பாங்க. இந்த நேரத்துல தான் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து பேசிக்கிறாங்க. இந்த சந்திப்பும் நமக்கு வந்து பலன் அளிக்கல. போர் வந்து நிறுத்துறதுக்கான வழிகள் வந்து கிடைக்கல. அடுத்து அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் பாகிஸ்தானோட அதிபர் நவாஸ் ஷெரீப்பை வந்து சந்திக்கிறாரு. இந்த சந்திப்பு தான் பாகிஸ்தான் வந்து தன்னோட படைகளை வந்து திரும்ப கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஜூலை 11 1999 இந்த நாள்ல தான் பாகிஸ்தான் படை கார்கில்ல இருந்து வெளியேற தொடங்கியிருப்பாங்க. ஜூலை 14 ஆபரேஷன் விஜய் வெற்றி அப்படின்னு சொல்லி நம் நாட்டோட பிரதமர் வாஜ்பாய் வந்து அறிவிச்சிருப்பாங்க. பாகிஸ்தானை ஆக்கிரமித்த எல்லா இடங்களுமே மீட்கப்பட்டிருக்கும். ஜூலை 26 அதிகாரப்பூர்வமா கார்கில் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இந்த ஜூலை 26 கார்கில் வெற்றி தினமா நாம கொண்டாடுறோம். இந்த போர்ல நம்ம நாட்டோட கேப்டன் விக்ரம் பத்ரா அவங்க வந்து வீர மரணம் அடைகிறாங்க. அவருக்கு பரம்வீர் சக்ரா அவார்டும் கொடுக்குறாங்க. அவர் மட்டும் இல்லாம இன்னும் முக்கிய பங்கு ஆற்றினவங்க மனோஜ்குமார் பாண்டே, யோகேந்திரநாத் சிங் யாதவ். இந்த போர்ல நம்மளோட இந்தியன் ஆர்மில 527 பேர் வந்து வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. 1300க்கும் மேல வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி நம்மளோட நாட்டோட பாதுகாப்புக்காக தங்களோட உயிரையும் கொடுத்து நம்மளோட நாடை வந்து பாதுகாத்து வராங்க ராணுவ வீரர்.